Hi guys, today ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபோட்டோ எப்படி இந்த மாதிரி நேச்சுரலாக எடிட் கொடுக்குதுன்னு சொல்லி அது மொபைல் எப்படி எடிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான பிஎன்ஜி ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எல்லாமே கீழே இருக்க லிங்க்ல ஆட் கொடுத்துருங்க. ஸோ அதை டவுன்லோட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம் உங்களோட மொபைலில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி பொசிஷனில் கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் கிளிக் கொடுத்த அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ அவுட்ரு ஃபுல்லாகவே நீங்கள் எரசர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எரசர் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதில் அந்த அப்ளிகேஷனில் ஃபுல்லாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கான அவுட்ரு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எரசர் கொடுங்க. ஃபுல்லாக எரசர் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் இமேஜ் பிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் கட் பண்ணுற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வெரி சிம்பிளாக உங்களோட ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டை கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் இமேஜை பிக்ஸ்டார்ட் இன்ஸ்டால் கொடுத்து பிக்ஸ்டார்ட்டில் இந்த இமேஜை ஃபஸ்ட்டு இன்புட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோவை கிளிக் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ண உங்களோட பேக்ரவுண்ட் எரசர் கொடுத்து அந்த பர்டிகுலர் பிஎன்ஜி இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டுடேட்டில் பார்க்குற ஃபுல் பிஎன்ஜி இமேஜ் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜுமே கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருங்க. டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ப்ளஸ் மார்க்கு கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ப்ளஸ் மார்க்கு கிளிக் கொடுத்து ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து கீழே டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆட் ஃபோட்டோ. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் சேம் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் சேம் இமேஜை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷன் 50% வைங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இந்த எரசரை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் இல்லை லாஸ்ட் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணாலே ஃபார் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பென் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாப்பப் ஷோ ஆகும். இதில் ஹார்ட்னஸ் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷன் 50% வச்சுட்டு சைஸ் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு டேப் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு நீங்கள் ஆட் கொடுத்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு ஷேடோ கிரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஷேடோ கிரேட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கரெக்டாக உங்களோட ஷேடோ எந்த பக்கம் இருக்கணும் கரெக்டாக அந்த பிளேஸை சூஸ் பண்ணி உங்களோட ஸ்பிங்கரால் ஷேடோ கிரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபோட்டோக்குமே ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அவுட்லுக். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேடோ தான் ஃபுல்லாக அவுட்லுக் கொடுக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஷேடோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபோட்டோக்கு கரெக்டாக ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு ஷேடோ ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதை பேக்கில் ஆட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த டிக் மார்க்கை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு நம்மளோட ஷேடோ பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண ஷேடோ ஃபோட்டோக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது ஜஸ்ட் பேக்கில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேடோவை ரைட் சைடு கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ பிஎன்ஜி லெஃப்ட் சைடு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷேடோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பிஎன்ஜி ஃபோட்டோ ஷேடோவுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஷேடோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளோட ஃபோட்டோ அவுட்லுக் நேச்சுரலாக இருக்கும். ஸோ உங்களோட ஷேடோவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களோட பிஎன்ஜி ஃபோட்டோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கிளிக் கொடுத்து செகண்ட் பிஎன்ஜி ஆட் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபோட்டோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா செகண்ட் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இமேஜ் ஸோ இதுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துருங்க. ஸோ அந்த பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் இதை 2 டைம் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி கரெக்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்து உங்களோட ஃபோட்டோக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கரெக்டாக அது ஃபிக்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபோட்டோக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இந்த டுடேரில் கொடுக்குற ஃபுல் பிஎன்ஜி பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாகவே கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருங்க. டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இந்த டுடேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபோட்டோக்கான ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேச்சுரல்னு சொல்லிட்டு இதில் டெக்ஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை என்ட்ரு கொடுத்து டைப் கொடுங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நாம டைப் கொடுக்குற எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே டெக்ஸ்ட் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபார்மட்டில் இது ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனான இடத்துல உங்களோட டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பர்டிகுலர் கலரில் உங்களோட டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ண முடியும் உங்களோட ஃபோட்டோவில். ஸோ பிக்சார்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட ஃபோட்டோவை ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ சோஷியல் மீடியாவில் ஷேர் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரவ் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பிக்சார்ட்டில் நம்மளோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ட்ரவ் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரவ் கிளிக் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் சேவ் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் இதை கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் உங்களோட மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கலர் ஆப்ஷன் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் கேலரி ஓப்பன் கொடுத்து இதை ஷேர் கொடுங்க. லைட் ரூம் அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வீடியோ கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஷேர் கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷனில் இந்த ஃபோட்டோ ஆட் ஆகும். ஸோ ஷேர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இந்த ஃபோட்டோ இன்புட் ஆகிடும். செகண்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் கொடுத்து நம்ம ஷேர் கொடுத்த அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஓப்பன் கொடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டை ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆப்ஷனை ஜஸ்ட் ஸ்லோவாக இன்க்ரீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளாக் ஆப்ஷனை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் கொடுங்க. இதை ஃபுல்லாக உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த கலர் கீ ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா கலர் மிக்சிங் ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சூஸ் பண்ணிட்டு ரெசல்யூஷன் ஆப்ஷனை எக்ஸ்ட்ரா கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூமினேஷனை ஜஸ்ட் டவுன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசல்யூஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லூமினேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரீனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆப்ஷனை டவுன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூவை சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் இன்க்ரீஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் லூமினேஷனை ஜஸ்ட் டவுன் கொடுங்க. டவுன் கொடுத்து டன் ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. ஸோ மிக்சிங் ஆப்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் லேயர் கிளிக் கொடுத்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபேவரட். ஸோ ஃபேவரட்டில் நீங்கள் லைக் பண்ணுற பர்டிகுலர் ஃபேவரட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் ஃபேவரட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100% ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேவரட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட கலர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் கொடுத்தாலே இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ப்ரொஃபஷனலாக உங்களோட ஃபோட்டோ இதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் கொடுத்து கேலரியில் சேவ் கொடுத்து சோஷியல் மீடியாவில் சென்ட் கொடுங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் பார்த்த வீடியோ ஜஸ்ட் நாலேஜ்புக்கான வீடியோ. நம்மளோட ஃபோட்டோ எப்படி ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி அவுட்லுக் கொடுக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டுடேல பார்த்த ஃபுல் அப்ளிகேஷன் பிஎன்ஜி பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாகவே கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்க்கை கிளிக் கொடுத்து இந்த ஃபுல் பேக்ரவுண்ட் இமேஜ் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி இந்த டுடேல உங்களோட மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் உங்களோட ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் கொடுங்க. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராக்கெட் மிஸ் தீஸ் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.